வருவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். சுயநலம் நீக்கி பிறந்தலும் காத்து அன்பினில் நாம் இணைவோம். வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. வறுமை பிடியிலே அலரும் குடில்களே இறைவனின் மொழியாகும். பகிர்ந்து வாழுவோம், பசி நீக்குவோம், இறைவனின் அரசில் இனிமை காண இன்றே முயன்றிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கினியவர்களே, இத்திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்ற வருகை தந்திருக்கும் நம் மறைமாவட்ட ஆயர் மேதகு நஸ்ரீன் சுசை அவர்களையும், அவரோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்ற வருகை தந்திருக்கும் அனைத்து அருள் தந்தையர்களையும், மேலும் இத்திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கும் அருள் சகோதரிகளையும் மற்றும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கள் கூறி அன்போடு வரவேற்கிறேன். இன்று நாம் அன்னை மரியாவின் விண்ணேற்பு விழாவையும் நமது பாரத தேசத்தின் சுதந்திர தின விழாவையும் கொண்டாடுகின்றோம். இன்று அன்னைக்கு வெற்றி விழா, சோதனைகளை சாதனைகளாக மாற்றிய விழா. கத்தோலிக்க திரு அவை இன்று அன்னை மரியாவின் விண்ணேற்பு விழாவை முதற்கனியான இயேசு உயிர்த்ததை தொடர்ந்து அவரை சார்ந்தவர்களும் உயிர்த்தெழுவார் என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணம் அன்னையின் விண்ணேற்பு நமது நம்பிக்கையை ஆழப்படுத்துகிறது. இறைவனின் திட்டத்திலே ஜென்ம பாவமென்று பிறந்து இறைவனுக்கு தாயாகி மனிதகுலம் அனைத்திற்கும் தாயாகி தன் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டவர் என்ற பெருமையை பெறுகிறார் நம் தாய் அன்னை மரியாள். இந்த நல்ல நாளிலே பாரத மக்கள் சுதந்திர தினத்தையும் கொண்டாடுகின்றனர். அடிமைத்தனம் ஒழிந்து உண்மையான சுதந்திரம் பெற்று மக்கள் மகிழ்ச்சியாக வாழ இந்நாளில் இறைமகன் இயேசுவுடன் மன்றாடுவோம், பலியில் இணைவோம். அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, இத்தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில்
சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியான இவளும் கனியான தூய மரியாதையும் வாதத்துடன் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் இவளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னிமரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் ஆட்சிக்கு எடுத்து கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்துக்கு உரியவற்றையே என்றும் நாடி அவரது ஆட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். சாத்தான் கிறிஸ்துவின் சீடர்களுக்கு எதிராக துன்பங்களை மிகுதிப்படுத்துவான். ஆனால் கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் உறுதியோடு வாழ வேண்டும். கிறிஸ்து இயேசு மீட்பையும் வல்லமையையும் இறையரசையும் நமக்கு தந்தார். அந்த கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு தந்தவர் அன்னை மரியாள். அதன் மூலம் அலகையின் ஆதிக்கத்தை தோற்கடித்தார் என கூறும் இவ்வாசகத்தை கேட்டு தியானிப்போம். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டில் இருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 19, 12ஆம் அதிகாரம் 1 முதல் 6 மற்றும் 10 முடிய. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
உன்னை என்றும் விரும்பிடுவார். அவரே என்றும் உன் தலைவர். அவர்கேற்ற தலைவருக்கு ஓவில் தங்க நதிகள் அழிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அவர்கள் அழைத்து வருகின்றனர். அனைவரும் அரசன் மாளிகையில் இதோ வந்து நுழைகின்றனர். ஓவில் தங்க நதிகள் அழிந்து உமது அரசி பலபுறம் நிற்கின்றார். அரசில பெண்கள் எல்லோரும் ஒன்றாய் எதிர்கொண்டு எம்மை வரவேற்க. ஓவில் தங்க அணிகள் அணிந்து ஓவில் தங்க நகைகள் அணிந்து உமது அரசி பலபுறம் நிற்கின்றாள். உமது அரசி பலபுறம் நிற்கின்றாள். பன்னிருவின் மேல் முடியென கொண்டு கதிரோனை ஆடையாய் அணிந்தவராய். ஓவில் தங்க நதிகள் அணிந்து உமது அரசி பலபுறம் நிற்கின்றார். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அதுபோல அவரில் நம்பிக்கை கொண்டு இறப்போர் உயிருடன் எழுப்பப்படுவர். ஒரு மனிதர் வழியாக சாவு உலகில் வந்தது போல் கிறிஸ்து வழியாக இறந்தவர்கள் உயிர்த்தெழுவார். இயேசு கிறிஸ்து அனைத்திற்கும் ஆண்டவர். எனவே அவர் சாவு உட்பட அனைத்து தீமைகளையும் அடிபணிய வைப்பார் என கூறும் இவ்வாசகத்தை கேட்டு தியானிப்போம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15
இறை வார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசு உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானக தூதரணிகள் மகிழ்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 39 முதல் 56 முடிய. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர்தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார்.
மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாவுடைய விண்ணேற்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் நம் நாட்டின் விடுதலை நாளின் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கத்தோலிக்க திரு அவை தன்னுடைய வரலாற்று பயணத்திலே அன்னை மரியாவை உடன் பயணிப்பவராகவே கண்டுகொண்டிருக்கிறது. இறை தந்தையின் திட்டப்படி கிறிஸ்து காட்டுகின்ற பாதையிலே பயணிக்கின்ற கத்தோலிக்க திரு அவையானது அன்னை மரியாவை தன்னுடைய உடன் பயணிக்கின்ற ஒருவராக தங்களை இறையாட்சியை நோக்கி அழைத்து செல்லுகின்ற ஒருவராகவே காண்கிறார். அவ்வகையில் இந்த அன்னையை பெருமைப்படுத்துகின்ற இந்த திரு அவையானது அன்னைக்கென பல விழாக்களை எடுத்து மகிழ்கிறது. ஆயினும் அத்தகைய விழாக்களில் மிகச்சிறந்த விழாவாக அமைவது அன்னை மரியாவுடைய விண்ணேற்பு பெருவிழா என்று உறுதிபட கூற முடியும். இந்த உலகிலே வாழ்கின்ற எம்மனிதருக்கும் அளிக்கப்படாத மிகப்பெரிய பேச்சினை பெற்றவர் அன்னை மரியா. எனவேதான் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என வாழ்த்துமே என்று கூறுகிறார். அவர் நம்மை போல மனித இனத்தில் ஒருவராக பிறந்திருந்தாலும் அவருடைய தாழ்நிலையிலிருந்து கடவுள் அவரை உயர்நிலைக்கு உயர்த்தியதின் சிறந்த அடையாளம் இந்த நாள் விழா நாம் கொண்டாடுகிற அன்னை மரியாவுடைய விண்ணேற்பு பெருவிழா என்று கூறலாம். இரண்டாம் வத்திக்கான் சங்கம் திரு அவை என்கின்ற கொள்கை திரட்டிலே எண் 54 மிக அருமையாக குறிப்பிடுகிறது. ஆண்டவருடைய திருமகன் கிறிஸ்துவுக்கு அடுத்த நிலையில் அவருடைய அன்னை மரியாவை நாம் வணக்கத்துக்குரியவராக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிறார். எனவே கடவுளுக்கு அடுத்த நிலையில் மனிதரை விட உயர்ந்த நிலையில் கொண்டாடப்படுகின்றவர் அன்னை மரியாள். இதைத்தான் அதே திரு அவை என்கின்ற கொள்கை திரட்டு எண் 66 சிறப்பாக சொல்லும். மனிதர்களையும் விட, ஏன் வானதூதர்களை விட உயர்ந்த நிலையிலும் தன்னுடைய திருமகன் ஆண்டவர் கிறிஸ்துவை விட அடுத்த நிலையிலும் மரியா உயர்ந்த இடத்தை பிடிக்கிறார். எனவே அவர் திரு அவையின் வணக்கத்தை பெறுகிறார் என்று சொல்லித் தருகிறார். ஆக இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா மனிதரை விட உயர்ந்த சிறப்பு அன்னை மரியாவுக்கு ஆண்டவர் அருளுகின்றார். தன்னுடைய திருமகன் விண்ணேற்றமானதை போல கடவுள் அந்த திருமகனுடைய அன்னையை விண்ணேற்பு அடைய செய்கிறார் என்பதுதான் இந்த விழா நமக்கு உணர்த்துகின்ற செய்தியாக இருக்கிறது. ஏன் மரியாவுக்கு இத்தகைய உயரிய பேறு அளிக்க வேண்டும் என்று பார்த்தால், இந்த ஒரு விழா மட்டுமல்ல, தலைச்சிறந்த விழாக்களை மரியாவுக்கு அணி செய்து அழகு பார்க்கிறது நம்முடைய கத்தோலிக்க திரு அவை. எப்பொழுது எல்லாம் திரு அவையில் மரியாவை சார்ந்த பிரச்சனைகள் எழுந்தனவோ அப்பொழுது எல்லாம் திரு அவை இந்த மரியாவை சிறந்த நிலையில் பார்த்து மகிழ்ந்தது. 431வது ஆண்டிலே எபேசு நகரில் கூடிய திருச்சங்கம் ஆண்டவர் இயேசுவுடைய தாய் அன்னை மரியா இறைவனுடைய தாய் என்ற ஒரு நம்பிக்கை கோட்பாடை தந்தது. 643ஆம் ஆண்டிலே 2ஆம் கான்ஸ்டாண்டினோபிள் என்கின்ற சங்கத்தில் இந்த அன்னை மரியாளை பற்றிய பல சர்ச்சைகள் எழுகின்ற பொழுது இந்த அன்னை மரியா முப்பொழுதும் கன்னி, என்றுமே கன்னியானவள் என்கின்ற நம்பிக்கை கோட்பாட்டை தந்தது நம்முடைய திரு அவை. 1854ஆம் ஆண்டிலே டிசம்பர் 8ஆம் நாளன்று
திருத்தந்தை 9ஆம் பயஸ் அவர்கள் அன்னை மரியாள் எவ்விதமான தொடக்க நிலை பாவத்திற்கும் உள்ளாகவில்லை, எனவே பாவம் தீண்டாத ஒருவராக ஆண்டவர் இயேசுவை கருத்தரிக்கும் வண்ணம் அவர் அமல உற்பவியாக பிறந்தார் என்ற நம்பிக்கை அறிக்கையை இன் எஃபாபிலிஸ் டெய்யூஸ் என்கின்ற அருமையான பிரகடன உரையிலே நமக்கு தருகிறார். இதை ஒட்டித்தான் 2ஆம் உலகப் போர் முடிவுற்ற காலகட்டத்தில் இந்த உலகமெல்லாம் நம்பிக்கைக்காக தவித்து நின்ற பொழுது, அழிந்து விடுமோ என்ற அச்சத்தில் இருந்த பொழுது, இல்லை, இந்த உலகத்தில் நாம் பயணம் செய்தாலும் நாம் விண்ணகத்தை சார்ந்தவர்கள், ஏனென்றால் நமக்கு முன்னே நம்மை போன்று இந்த உலகத்தில் வாழ்ந்து இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றிய அன்னை மரியாள் நமக்கென முன்னே சென்றிருக்கிறார். அவரை போல இந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்கள் நாம் ஒரு நாள் நம்முடைய தாய் நாடு விண்ணகத்தை அடைவோம் என்ற நம்பிக்கையை தரும் வண்ணம் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் 1950ஆம் ஆண்டிலே நவம்பர் 1 நாளன்று மேக்னிஃபிசிண்டிமோஸ் டெய்யூஸ் என்கின்ற மகத்துவமான கடவுள் இறைவன் என்கின்ற அந்த பிரகடன செய்தியில் அன்னை மரியா விண்ணேற்பு அடைந்த நம்பிக்கை கோட்பாட்டினை அன்புமிக்கவர்களை நமக்கு தந்தார். அதைத்தான் இந்த நாளில் நினைவு கூறுகிறோம். இந்த பிரகடன செய்தியில் மிக அருமையாக அவர் குறிப்பிடுவதையே இன்றைய மறைவுரையின் உள்ளர்த்தமாக நான் எடுத்துக் கொள்ளுகிறேன். அவர் என்ன சொல்கிறார் என்றால், அன்னை மரியா இந்த உலக வாழ்வு நிறைவுற்றபின் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று சொல்கிறார். இந்த உலக வாழ்வு நிறைவுற்றபின், அப்படியானால் இந்த உலக வாழ்வு நிறைவு என்பது எதனை குறிப்பிடுகிறது? திருத்தந்தை குறிப்பிடுகின்ற இந்த நிறைவு என்பது எதனை சுட்டி காட்டுகிறது? நிறைவு என்றால் பொதுவாக ஒருவருடைய வாழ்வின் நிறைவு அவருடைய சாவாக அமைகிறது. இறப்பே இந்த மண்ணுலக வாழ்வின் நிறைவாய் நமக்கு அமைகிறது. அந்த இறப்பின் வழியாய் நாம் விண்ணகத்துக்கு உரிமை பெறுகிறோம் என்பது நம்முடைய நம்பிக்கை. அப்படியானால் அன்னை மரியாளுடைய வாழ்வு நிறைவு பெறுகிறது என்பதனால் அவர் சாவை சுவைத்தாரா, இந்த உலகத்தில் இறந்து போனாரா என்ற கேள்வியெல்லாம் எழுகிறது. ஆனால் திருத்தந்தை தன்னுடைய பிரகடனத்தில் எவ்விதமான பதிலையும் இதற்கு தரவில்லை. இந்த உலக வாழ்வு நிறைவுற்றபின் அவர் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்றுதான் குறிப்பிடுகிறார். அப்படியானால் அவர் குறிப்பிடுகின்ற அன்னை மரியாளுடைய வாழ்வின் நிறைவு எது? உங்களை என்னை போன்று ஒரு சாவுதான் அவருடைய வாழ்வின் நிறைவா? இல்லை என்றால் அதை கடந்த ஒரு செய்தியும் பொருளும் அதில் அடங்கி இருக்கிறதா? அப்படி பார்க்கும் இடத்து அன்னை மரியாளுடைய வாழ்வின் நிறைவு என்பது அவர் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார் என்பதை சுட்டி காட்டுகிறார். இதைய வத்திக்கான் திருச்சங்கம் திரு அவை கொள்கை திரட்டிலே எண் 63 விளக்கத்தை தருகிறது. புனித அம்ப்ரோசியார் வழியாக இந்த அம்ப்ரோசியார் அருமையாக சொல்வார், அன்னை மரியாள் நம்பிக்கை, அன்பு, கிறிஸ்துவோடு நெருங்கிய ஒன்றிப்பு ஆகியவற்றினால் அவர் நம் அனைவரை விட சிறந்த நிலையில் இருக்கிறார். நமக்கு அவர் சிறந்த மாதிரியாக அமைகிறார் என்று சொல்கிறார். அப்படியானால் அவருடைய வாழ்வு என்பது ஒரு இறப்போடு அடங்கிவிட்டது அல்ல என்பதை குறிப்பிடுகிறார். இந்த இறப்பையும் தாண்டி இந்த அன்னை மரியாளுடைய வாழ்வில் எது இருந்தது? அதுவே அவரை விண்ணகத்தில் உடலோடு ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளும் வண்ணம் இப்பண்புகள் அமைந்திருந்தன என்பதுதான் திருத்தந்தை குறிப்பிடுகின்ற செய்தி. அது இந்த உலகத்தில் வாழ்கின்ற எம்மனிதரும் கொள்ளாத நம்பிக்கையை அவர் கொண்டிருந்தார். இந்த உலகம் தயங்குகின்ற ஒரு சூழலில் அவர் நம்பிக்கையை வளர்த்து கொண்டார். இந்த உலகம் ஐயுறுகின்ற ஒரு சூழலில் அவர் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டிருந்தார். இந்த உலகம் தளர்ந்து விடுகின்ற சூழலில் ஆண்டவரை அவர் பற்றுறுதியாக பற்றி கொண்டிருந்தார். இந்த உலகமெல்லாம் வேண்டாம் என நினைத்த பொழுது ஆண்டவருடைய ஆட்சி வேண்டும் என அவர் நம்பிக்கை கொண்டார். இந்த உலகம் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்த பொழுது அவர் தன்னுடைய விருப்பத்தை ஆண்டவருக்கு தந்தார். ஆகட்டும் என சொன்னார்.
ஆக இந்த உலகத்தில் வாழ்கின்ற எம்மனிதரும் கொண்டிராத ஆழ்ந்த உயரிய நம்பிக்கையை அன்னை மரியாள் கொண்டிருந்ததனால் அவர் விண்ணேற்பு உறுதிப்படுத்தப்படுகிறது. நம்மை போல தளர்ந்து விடுகின்ற நம்பிக்கை அவர் கொண்டிருக்கவில்லை. அவருடைய நம்பிக்கை கடவுளில் மட்டுமே என்றுமே நிலைத்திருந்தது. ஆகட்டும், உம்முடைய சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று கூறிய அன்னை தன்னுடைய வாழ்வின் இறுதி வரைக்கும் அதை கடைபிடிப்பதிலேயே கருத்தாக இருந்தார். ஆண்டவர் இயேசு எதனை இந்த உலகத்தில் கொண்டு வந்தாரோ அது நடக்கும் என நம்பினார். அது ஏழைகளுக்கு வாழ்வு, பசியுற்றோருக்கு உணவு, நோயுற்றோருக்கு நலம் என்பது எல்லாம் ஆண்டவர் இந்த உலகில் கொடுத்த அருமையான நற்செய்தி என்றால் அதனை இவர் உறுதியாக நம்பினார். தன்னுடைய முன்னோர்கள் காட்டிய வழியில் அவர்களை அழைத்து சென்ற கடவுள் இக்காலத்திலும் செயல்படுவார் என நம்பினார். அடிமைகளாக வாழ்கின்ற மக்கள் என்றுமே அடிமைகளாக இருப்பது இல்லை, ஆண்டவரினால் விடுதலைக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என நம்பினார். எத்தனை சட்டங்கள் இந்த நாட்டிலே மாறிக்கொண்டிருந்தாலும், அது சாமானியருக்கு இழப்பாக இருந்தாலும், சிறுபான்மையினர் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தாலும் ஒளிமிகுந்த வாழ்வு உண்டு என்பது கடவுளுடைய உறுதிப்பட்ட நம்பிக்கையாய் அன்னை நம்பினார். எனவே அன்பு மக்களே, அவருடைய இறப்பு என்பதை சொல்வதை விட இந்த உலகத்தை கடந்த வாழ்வுக்கான நம்பிக்கையை இந்த உலகத்திலேயே அவர் கொண்டிருந்தார். இந்த உலகத்தோடு வாழ்வு நிறுத்தப்படுவது இல்லை என்பதை அவர் உறுதிப்பட நம்பினார். இன்று நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வாழ்வின் செயல்பாடுகள் எல்லாம் எதை நோக்கியதாக இருக்கின்றன? இந்த உலகத்தை சார்ந்ததாய், உலகத்தை அமைந்து விடுவதாய், உலகம் ஒன்றே நம்முடைய வீடு என நினைப்பதாய் பல வேளைகளில் நம்முடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் அமைந்து விடுகின்றன. பவுலடியார் இது கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமடலின் 15வது அத்தியாயத்தில் அருமையாக சொல்கிறார். இயேசுவை ஆண்டவர் உயிர்த்தெழச் செய்தார் என்றால் அதே இடத்திற்கு நாம் அனைவரும் உரிமை பெற்றவர்களாக இருக்கிறோம். அவர் இறந்தோரின் முதற்கனி, சாவை அழித்தவர். எனவே அவர் அழித்த அந்த சாவின் வழியாய் நாமும் இறப்பதாக இருந்தாலும் முடிவில்லாத வாழ்வை அவரோடு நாம் ஒரு நாள் கண்டுகொள்வோம் என்பதுதான். இதற்கு சிறந்த மாதிரியாய் நமக்கு இருப்பது யாரும் அல்ல, நம்முடைய அன்னை மரியா மட்டும்தான். ஆண்டவர் இயேசு சென்ற அதே இடத்திற்கு தன்னுடைய நம்பிக்கையினால் செல்ல முடியும் என உணர்த்திய அருமையான பெண்மணி. எனவே இன்றும் நம்பிக்கையின் சிறந்த அடையாளமாய் நம்மில் இருக்கின்ற அன்னை மரியா விண்ணுலகிற்கு எடுத்துச் செல்லப்பட்ட நம்முடைய அன்னையாகவே இருக்கிறார். இரண்டாவது, அவரிடமிருந்த நற்பண்பு என்ன, ஏன் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற அளவுக்கு அவர் பேறு பெற்றார் என்றால் அவரிடமிருந்த அதீதமான அன்பு. ஆண்டவரிடம் எத்தகைய நம்பிக்கை கொண்டிருந்தாரோ அதே போன்று அன்பு மக்களே, அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த அனைவரையும் நேசித்தார். பாரபட்சம் இல்லாது, எல்லைகளை கடந்து, குறுகிய பார்வைகளை எல்லாம் தவிர்த்து இந்த அன்னை அனைவரையும் கடவுளுடைய மக்களாக பாவித்து அன்பு செய்தார். யாவரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற உணர்வோடு அவர் உறவாடினார். இதைத்தான் அன்னை மரியாவை பற்றி குறிப்பிடுகின்ற விவிலியத்தின் எல்லா பகுதிகளிலும் நாம் காண்கிறோம். அவருடைய உறவினரான எலிசபெத் என்றாலும், அவர் அழைக்கப்பட்டிருந்த கானா திருமணம் என்றாலும், இல்லை என்றால் அவரை மதிமயங்கி விட்டவன் என்று சொன்ன மறைநூல் அறிஞர்கள் என்றாலும், கடந்து ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்படுகின்ற பொழுது என்றாலும், ஆண்டவர் விண்ணுலகம் சென்ற பிறகு கைவிடப்பட்டதாய் கருதப்பட்ட அவருடைய சீடர்கள் என்றாலும், அன்னை மரியா அனைத்து மக்கள் நடுவில் ஒரு தாயாய் அன்பு செய்கின்றவராய் இருக்கின்றபடியினால் கல்வாரியில் அவருடைய திருமகன் இவரை நம்முடைய தாயாக, உலகத்தில் வருகின்ற அனைத்து மக்களுடைய தாயாக தந்து செல்கிறார் என்றால் இந்த அன்னையுடைய அன்பு அளப்பரியது, மிக பெரியது. இதைத்தான் அவர் விண்ணுலகிற்கு உரிமையாக இந்த உலகத்தில் கண்டுகொண்டார். அன்பு செய்கின்ற மாந்தர், அனைவரையும் அன்பு செய்கின்றவர்கள், எல்லைகளை கடந்து பிறருக்கு உதவி செய்கின்றவர்கள், பிறரை சில கட்டகங்களுக்குள் நிறுத்திவிடாதவர்கள், பிறருடைய அவல நிலையில் தாங்களும் பங்கேற்கின்றவர்கள்,
பிறருடைய அழுகையை பகிர்ந்து கொள்ளுகின்றவர்கள், பிறருடைய துன்பத்தை தங்களதாக கருதுகின்றவர்கள், பிறருடைய துயரத்தில் கரத்தை நீட்டுகின்றவர்கள், இவர்கள் எல்லாம் விண்ணுலகை உரிமையாக்கி கொள்கிறார்கள். அவ்வாறு செய்தது அன்னை மரியாவுடைய தனிச்சிறப்பு. மூன்றாவது அன்புமிக்கவர்களே, புனித அம்மாசியார் குறிப்பிடுவது போல இந்த அன்னை கிறிஸ்துவோடு நெருங்கிய ஒன்றிப்பினை கொண்டிருந்தார். இந்த உலகத்தில் வாழ்ந்த முதல் சீடர் அவர் என்று வத்திக்கான் திருச்சங்கம் குறிப்பிடுகிறது. எல்லாரை விட மிக நெருக்கமாய் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றியவர் அவர் ஒருவரே. எனவேதான் திரு அவையின் சிறந்த மாதிரியாய் அவர் முன்னிறுத்தப்படுகிறார். ஆண்டவருடைய அனுபவம் எது, ஆண்டவரை இணைந்து செல்வது எது, ஆண்டவரோடு நெருங்கி நடப்பது எது, ஆண்டவர் விரும்புவதை செயலாற்றுவது எது என்பதை தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் கண்டுகொண்டவர் அன்னை மரியா தான். அந்த நெருங்கிய ஒன்றிப்பே ஆண்டவர் இயேசுவோடு நெருங்கி வாழ்கின்ற பேச்சினை அவருக்கு அளித்தது. தன்னுடைய உள்ளத்தில் அவர் கருத்தாங்கிய வார்த்தை, அவருடைய உதரத்தில் அவர் கருத்தாங்கிய ஆண்டவர் இயேசு, அவருடைய ஆட்சியை பற்றிய அறிவிப்பில் இந்த அன்னை என்றுமே உடனிருந்து கொண்டிருந்தார். தயங்காமல், தளர்வுறாமல், கலங்காமல் என்றுமே அவருடைய அடிவொற்றி வாழ்ந்தார். கல்வாரி வரைக்கும் அந்த அன்னை அவருடைய திருமகன் இயேசுவோடு உடன் இருந்தார். எனவே விண்ணகத்தை உரிமையாக்கிக் கொள்ள விரும்புகின்ற நாம் அனைவரும் இந்த அன்னையிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 முக்கியமான பண்புகளாக நம்பிக்கையும் அன்பும் கிறிஸ்துவோடு நெருங்கிய ஒன்றிப்பும் திகழ்கிறார். இதை இந்த அன்னையிடமிருந்து கற்றுக்கொள்வோம். அதை வரமாய் இறைவனிடமிருந்து வேண்டுவோம். நம்பிக்கை இழந்து விட்டதாக கருதப்படுகின்ற இந்நாட்டின் சூழலில் கூட கடவுள் நம்பிக்கையில் நம்மை வழிநடத்த கேட்போம். பார்ப்பது இருளாக தென்பட்டாலும் கூட ஒளியினை கடவுள் விதைப்பார் என்று நம்புவோம். சிறு மந்தையை கலங்காதே அஞ்சாதே என்று கூறிய ஆண்டவர் நம்முடைய நாட்டில் எத்தகைய கலக்கத்தையும் அச்சத்தையும் உருவாக்குகின்ற சூழல்கள் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் உடன் வழிநடத்த அன்னை மரியாவை தந்திருக்கிறார் என்பதை நினைந்து மகிழ்வோடு நம்பிக்கை கொள்வோம். அதே வேளையில் நம் நடுவில் வாழ்கின்ற வலுவற்றவர்கள், வலிமையற்றவர்கள், நலமற்றவர்கள், ஏழைகளாய் எளியவராய் பிறருடைய உதவிக்காக காத்திருக்கின்றவர்கள், இவர்கள் வாழ் நம்முடைய பார்வையும் திருப்புவோம். அன்னையைப் போல இவர்களை அன்பு செய்வோம். நேசிப்பதன் வழியாக ஆண்டவரை கண்டுகொள்வோம். அதையும் கடந்து நம்முடைய வாழ்வில் இறை அனுபவத்தினால் கிறிஸ்துவோடு ஒன்றித்து வாழ முயல்வோம். இதுவே அன்னை காட்டுகின்ற வழி. இவ்வழியில் அவர் சென்றதனால் அவர் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஒரு நாள் நீங்களும் நானும் அன்னை மரியாவை போல இவ்வுலக வாழ்வை நாம் நிறைவு செய்கின்ற பொழுது அதே அன்னை மரியாவை போல ஆண்டவரிடம் ஒரு நாள் நாமும் விண்ணகத்தை பகிர்ந்து கொள்வோம், அவர் அருகிலே இருப்போம் என்ற நம்பிக்கை இவ்விழா நம்மில் உறுதிப்படுத்தட்டும். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்று இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின் கடவுளாக, ஒளியின்று ஒளியாக, உண்மை கடவுளின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக புதிய உலகத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவினாவது தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவரது தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார்.
இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு ஆவியை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, தன் திருமகனுடைய அன்னையா மரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்ட ஆண்டவராகிய கடவுளிடம் இந்த அன்னை வழியாக நம் அனைவருடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் எடுத்து கூறுவோம். தன்னுடைய வாழ்வின் நம்பிக்கையினால், அன்பினால், கிறிஸ்துவோடு கொண்டிருந்த நெருங்கிய ஒன்றிப்பினால் விண்ணகத்தை உரிமையாக்கி கொண்ட இந்த அன்னையைப் போல அவருடைய பிள்ளைகளும் நாம் அவரிடமிருந்த நற்பண்புகளை கற்று இவ்வுலகில் இறை ஆசிரியரோடு வாழ நம்முடைய தேவைகளை இப்பொழுது மன்றாட்டுகளாய் எடுத்து கூறுவோம். நல்ல ஆயனே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக வேண்டுகிறோம். திரு அவையின் முன்னேற்றத்திற்காக அவர் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் நீர்தாமே அவரோடு இருந்து வழிநடத்தவும், மேலும் அவருக்கு நல்ல உடல் உள்ள நலம் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலன்களின் தந்தையே, எமது மறைமாவட்ட திரு அவையை வழிநடத்தும் எம் மறைமாவட்ட ஆயர் மேதகு நசரேன் சூசை மற்றும் அவரோடு இணைந்து பணி செய்கின்ற அருள் தந்தையர்கள், இருபால் துறவியர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து உடல் உள்ள நலன் தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருட்கடலே இறைவா, எம் நாடு சுதந்திரம் அடைந்த நாளை கொண்டாடுகின்ற இந்த நாளில் எம் நாட்டு தலைவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காக தன்னலம் கருதாது உழைக்கவும், மக்கள் உண்மையான விடுதலையை அனுபவிக்க அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, எமது பங்கில் நோயினால் அவதியுறும் நோயாளிகளையும் மேலும் முதுமையினால் துன்புறும் முதியவர்களையும் உமது பாதம் தருகிறோம். நீர்தாமே அவர்களை குணப்படுத்தவும் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருளின் ஊற்றே இறைவா, இத்திருப்பலியில் பங்கேற்கும் அனைவரையும் மற்றும் அவர்தம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து ஒவ்வொருவரின் வேண்டுதல்களையும் ஏக்கங்களையும் நிறைவேற்றிடவும், மேலும் இத்திருப்பலியை சிறப்பிக்கும் அன்பிய ஒருங்கிணைய நிர்வாகிகளையும் உறுப்பினர்களையும் ஆசீர்வதித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய வாழ்வின் தனிப்பட்ட தேவைகளுக்காய் நாம் வேண்டுவோம். ஆண்டவரே, இந்த புனிதமான நாளிலே உம்முடைய மக்களாகிய நாங்கள் உம்முடைய திருவடி தேடி வந்து உமக்கு நன்றி கூறுகிறோம். பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளை நினைந்து உளமாற உம்மை போற்றுகிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நாங்கள் வாழ்கின்ற பங்கையும் சமூகத்தையும் எம்முடைய நாட்டையும் ஆசீர்வதிக்க உம்மை வேண்டுகின்றோம். பல்வேறு இன மக்களையும் பல மொழி பேசுகின்றவர்களையும் பல கலாச்சாரங்களையும் உள்ளடக்கிய பன்முகை தன்மை கொண்ட எம்முடைய நாட்டினை ஆசீர்வதித்தருளும். எவ்வகையிலும் ஒரே நாடு என்பதை நாங்கள் உணர்ந்தாலும் இதில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் பல்வேறு மொழியினால், கலாச்சாரத்தினால், தங்களுடைய வாழ்க்கை முறையினால் இன்று வேறுபட்டவர்கள் என்பதை உணர்ந்து எம்முடைய நாடு சுதந்திரம் பெற்றதன் மகிழ்வை என்றுமே கொண்டாடவும், அனைத்து மக்களும் வாழ்கின்ற ஒரு சூழலை இந்நாட்டில் உருவாக்கவும் உம்மை தயவாய் வேண்டுகின்றோம். உம்முடைய அன்பு திருமகனுடைய அன்னையை போன்று நாங்கள் விடுதலை பெற்ற மக்களாய் என்றும் வாழ்வதற்கு அருள்வீரார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே.
நீ என சொல்லி வந்து இந்த இவன் தாயும் நீ என்றோ நீ என்னை ஆளும் ஆண்டவன் என்றோ பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் நிலையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ நிம்மதி இழந்து நின்றேன் வள்ளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடின அள்ளமில்லா பாவம் செய்தேன் தனது இன்னுயிரை பலி என தந்தவரை உனக்கு நான் இதை அழிப்பேன் இன்று உனக்கு நான் என்னை அளிப்பேன் பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுப்பேன் வறுமையும் ஏழ்மையும் பசியும் பிடியும் ஒளிந்திடுவேன் அமைதியும் நீதியும் அன்பும் மரமும் நிலைத்திட பணி செய்வேன் உன்னத தேவனே உனதருள் கருவியாய் உலகினில் வாழ்ந்திடுவேன் இன்று முன்னிலை வாழ்ந்திடுவேன் பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் சொந்தம் பந்தமும் எல்லாம் நீ என சொல்லி வந்து என்னையும் என் தாயும் நீ என்றோ நீ என்னை ஆளும் ஆண்டவன் என்றோ பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுப்பேன் பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுப்பேன் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் உள்ள தாயும் தந்தையுமான நம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நம்முடைய நன்மைக்காகவும் புனித திரு அவையை அழைக்க வளர்ந்ததற்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறை பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்மிடம் வந்து சேர்வதாக. விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எறிந்து என்றென்றும் உம்மை நாடுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் ஆறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாயும் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானது இவர் துறளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உமை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதை ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வருமாறு
ஆண்டவரை உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரேன் சூசை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பங்களின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் அருளும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் அருள் தேவன் எழுகின்ற நேரம், ஆனந்த ராகங்கள் பாடும் இறையாற்றல் அருளாலே உருவாகும் புது வாழ்வு. இறையாற்றல் அருளாலே உருவாகும் புது வாழ்வு. உலகெல்லாம் நிறைவாகுமே தேவா, உலகெல்லாம் மகிழ்வாகுமே. உயிர் காக்கும் தாயன்பு குறைந்தாலும் உயிரூட்டும் உமதன்பு குறையாதையா. அமுதூட்டி உயிர் காக்கும் தாயன்பு குறைந்தால் உயிரூட்டும் உமதன்பு குறையாதையா. மகிழ்வோட்டும் விருந்தாக நிறைவூட்டும் உமதன்பில் நான் என்றும் உயிர் வாழ்வேன். நான் என்றும் உயிர் வாழ்வேன். நானிலும் எங்கிலும் அன்பினும் தீபங்கள் ஒளி சிந்தும்.
உளமது மகிழ்வினில் உரிமையில் ராகங்கள் உருவாகும். உயிரினில் உணர்வினில் கலந்திடும் நாதா காலங்கள் தோறும் பாடிடுவேன் பாடிடுவேன் நான் பாடிடுவேன். அருள் தேவன் எழுகின்ற நேரம் ஆனந்த ராகங்கள் பாடும். இறையாற்றல் அருளாலே உருவாகும் புது வாழ்வு. உலகெல்லா நிறைவாகுமே தேவா உலகெல்லா மகிழ்வாகுமே. நெஞ்சே நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு தஞ்சம் என்றும் அவரே என வாழ்த்தி பாடிடு. நெஞ்சே நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு தஞ்சம் என்றும் அவரே என வாழ்த்தி பாடிடு. வல்லவராம் இறைவன் வாழ்வின் நன்மை பல புரிந்தார். இல்லையில்லாத இன்ப பெருக்கில் இன்னிசை பாடிடு இல்லையில்லாத இன்ப பெருக்கில் இன்னிசை பாடிடு. நெஞ்சே நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு தஞ்சம் என்றும் அவரே என வாழ்த்தி பாடிடு. நெஞ்சே நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு தஞ்சம் என்றும் அவரே என வாழ்த்தி பாடிடு. நிலவழகும் மலையழகும் இறைவன் பெயரை பாடட்டும். கடலழகும் கதிரழகும் கடவுள் அன்பை கூறட்டும். நிலவழகும் மலையழகும் இறைவன் பெயரை பாடட்டும். கடலழகும் கதிரழகும் கடவுள் அன்பை கூறட்டும். கடலை பிரித்து கடந்திட உதவினாய் கலகம் புரிந்தோரை கலங்கிட செய்தார். நன்றி சொல்லி தந்த நல்ல வாழ்வுக்கு நன்றி சொல்லி தந்த நல்ல வாழ்வுக்கு. பசியால் வாடி தவித்த வேளையில் மண்ணா பொழிந்து திடமழித்தார். கைவிடாமல் அன்பு கரும் நீட்டி வந்து தடைகள் எல்லாம் மாற்றி புது காணானை காட்டி வாழ்வு தந்த இறைவா நன்றி. வாழ்வு தந்த இறைவா நன்றி. நன்றி 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 இறைவனை போற்றி பாடிடு தஞ்சம் நிஜம் அவரை என வாழ்த்தி பாடிடு. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பு அளிக்கும் அருளடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறையாசிரியருக்காய் தலை வணங்கி மன்றாடுவோம்.
புனித கன்னிமரியாவின் தாய்மை பேச்சின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அன்னை மரியா வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை இன்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட அன்னை மரியாவை பின்பற்றி இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அன்னையை போல் பிற அன்பு பணியில் ஆர்வம் காட்டிட சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது.